Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா கேசரி. இது எல்லாருக்கும் செய்ய தெரியும். ஆனால் நான் இதில் சில டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கேசரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வாயில் போட்டோன்னே கரையிற அளவுக்கு நல்லா அல்வா டேஸ்ட்டில் இருக்கும். இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி நம்ம கல்யாண விருந்துகளெல்லாம் ரவா கேசரி செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி ஒரு பர்ஃபெக்டான ரவா கேசரி செய்கிறதுன்னு கற்றுக்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 6 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இப்போ முந்திரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து பேன்லேயே இருக்கிற நெய்யில் நம்ம 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வறுக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். கருக விட்டுறாதீங்க. கைவிடாம கிளறுங்க. இப்போ ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. வேற ஒரு பிளேட்க்கு மாத்திடலாம். இப்போ ஒரு பேன்ல 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்ல ரவை அளந்தோமோ அந்த கப்லயே 3 கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாவே கீ போட்டு செஞ்சோன்னா நம்மளால கேசரி நிறைய சாப்பிட முடியாது, திகட்டிடும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீஃபைண்ட் ஆயிலும் கீயும் சேர்த்து ஆட் பண்றோம். ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணுங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ஆயில் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்க பிடிக்காது அப்படின்னா பரவாயில்ல, அவாய்ட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை ஆட் பண்ணணும். ரவையை ஆட் பண்ணிடுங்க. கட்டி இல்லாம கிளறி விட்டுருங்க. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா குக் ஆகட்டும். ரவை குக் ஆகுனதுக்கு அப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போறோம். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சுகர் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கேஷ்யூஸ் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு.
ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.